எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். உங்களுடைய அபிமான சூர்யா இல்லாம முதலாளி மட்டும் நான் வந்து இந்த மேட்ச் இந்த சீரீஸ் இந்தியா இங்கிலாந்து வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி கண்டஸ்டட் சீரீஸ். இந்த சீரீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் 2-2 முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து அதில் ஹாப்பின்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய சீரீஸ் தான் நிறைய பேர் நினைக்கிறோம். 2-2 ஹாப்பின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்ஸ், ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து 3-1 இங்கிலாந்து ஜெயிப்பாங்க, 4-0 இங்கிலாந்து ஜெயிப்பாங்கலாம் சொன்னாங்க. அது நடக்கல. ஸோ சீரீஸில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்கல, இன்னொன்று என்ன பெட்டராக நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இதில் முக்கியமான பாயிண்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். டாப் ரன் கெட்டர்ஸ் ஆஃப் த சீரீஸ் அக்ராஸ் த டீம்ஸ் பார்த்தா இந்தியா. இது வந்து இட்ஸ் ரேரிட்டி. நம்மளும் நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பல சீரீஸ் பார்த்துருக்கோம், டெஸ்ட் சீரீஸை. எஸ்பெஷலி ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் இங்கிலாந்து மாதிரி ஒரு வென்யூவில் கம்ப்ளீட்டாக பேட்டில் டாமினேட் பண்ணது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து டாப் 4 ரன் கெட்டர்ஸ் ஆர் இந்தியன்ஸ். கில்லு 754 ரன்ஸு, ஜோ ரூட் செகண்ட். ஓகே, இவ்வளோ நான் சொன்னதுக்கு டாப் 5ல் 4 டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்தியன்ஸு. கில் 754 ரன்ஸு, கேஎல் ராகுல் 532. அதுக்கு அடுத்து ஜடேஜாவும் இருக்காரு டாப் 4ல். ஜெய்ஸ்வால் ஆல்சோ ஹேஸ் மேட் குட் ரன்ஸ். இப்படி டாப் ரன் கெட்டர்ஸாக இருந்தது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். பண்டும் ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து டாப் 6ல் வந்து கில்லு, கேஎல் ராகுல், ஜடேஜா, பந்த். இது வந்து இந்த அளவுக்கு பேட்டில் டாமினேட் பண்ணது ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா, அது ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில். ஆனால் இப்படி நடந்ததுக்கு அவங்க நேரம் சீரீஸை ஜெயிச்சிருந்துருக்கலாம். இது வந்து ஸ்கோர் லைனில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன்னு நீங்களாம் நினைக்கிறீங்க? ஏன்னா குல்தீப் யாதவ் விளையாடல, பவுலர்ஸ் விளையாடல, ஆல்ரவுண்டர்ஸாக நிறைய பேர் விளையாடினாங்க, டிஃபென்சிவாக விளையாடினாங்க, அவ்வளோதான். டீம் செலெக்ஷன் பயங்கர டிஃபென்சிவாக இருந்துச்சு. சிம்பிளா சம்மரைஸ் பண்ணிட்டாரு. பட் ஓவராலா வந்து திருப்பி இஃப் யூ லுக் பேக்னா நம்ம ரொம்ப பேடான நியூசிலாந்து சீரீஸ், ஆஸ்திரேலியா சீரீஸ், ஸோ ஒரு 3 மேஜர் பிளேயர்ஸை வி ட்ராப்டு. புது டீமு, ஸோ சீனியாரிட்டி இல்லாம, சீனியாரிட்டின்னு சொல்ல முடியாது, வி லாஸ்ட் லாட் ஆஃப் கம்பைன்டு டெஸ்ட் மேட்சஸ் பிளேட். அந்த எக்ஸ்பீரியன்ஸை லூஸ் பண்ணிட்டோம். அது இல்லாம இறங்கினப்ப ஒன்லி வே டு சர்வைவ் பேட்டிங் தான் ஆப்ஷன் நினைச்சு அந்த வச்சு டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம குல்தீப் யாதவ் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இறக்கலான்னு. ஆனா டு பி ஃபேர், குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஆடல. கடைசி மேட்ச் விளையாண்டு இருந்தா அவர் அந்த ரித்தம் கண்டுபிடிச்சிருப்பாரா, விளையாடுவே எஃபெக்டிவா அப்படின்றது நம்ம திருப்பி யோசிக்கணும். அது கடைசி மேட்ச் அந்த பிச்சுக்கு வந்து அவர் ஒன்றும் விளையாடிக்கணும்னு நான் சொல்லல. பட் அதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் வாஷிங்டன் கொண்டு வந்த மேட்ச் வந்து ஐடியல் பாயிண்ட் ஃபார் குல்தீப் டு பிளே. அந்த மேட்ச் ஜெயிச்சோம். இம்பாக்ட் பிளேயர்னு விருது வாங்கியிருக்காரு, பார்த்திருப்பீங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்து இம்பாக்ட் பிளேயர், ஹி வாஸ் an இம்பாக்ட் பிளேயர். குல்தீப் இல்லாத குறைய டு சம் எக்ஸ்டென்ட் ஒன்னு வந்து வாஷிங்டன் கண்ட்ரோல் பண்ணிட்டார். ஐ மீன் காம்பன்சேட்டட். இப்ப இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் எல்லாம் வந்து ஒரு ஹோப் கொடுத்து டக்குன்னு ஒரு 4 விக்கெட் எடுத்து விட்டாரு, ஸ்கோர் பண்ணாரு க்ரூஷியல் ரன்ஸ். அந்த கடைசியில நம்ம அது சிராஜோட ஹார்ட் பிரேக். பட் அன்பார்ச்சுனேட்லி அது செட் ஆகல. என்ன கில் வந்து கூட ட்ரஸ்டட் மோர், மேபி ஓவர்ஸ் ஏர்லியரா கொடுத்துருக்கலாம். அது மாரி he could have gone with வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் கொஞ்சம் ஏர்லியரா கூட போயிருக்கலாம். மேபி தட் குட் ஆல்சோ, அந்த லேக் ஆஃப் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு that might also reflect on this. நீ குல்தீப் சொல்ற, நான் திரும்பியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு டீம் அப்படின்னா, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால். 1 டவுன் வந்து கில் ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணாங்க. பட் ஓகே, 1 டவுன் வந்து கில்லு, 2 டவுன் விராட் கோலி, நம்பர் 5 பந்த், நம்பர் 6 கேஎல் ராகுல், நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 அஸ்வின், பும்ரா, சிராஜ், இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இதுதான் வந்து இது. இப்போ வந்து அந்த நம்பர் 8ல வந்து அவங்க சில சமயம் அஸ்வினை ட்ராப் பண்ணிட்டு அவங்க ஷார்துல் தாக்கூர் ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி ஆட ஆரம்பிச்சாங்க ஆஸ்திரேலியாவில். அந்த ஸ்பாட்ல தான் வந்து இப்போ சுந்தர் வந்துட்டார். அப்படியே அந்த 8ங்கிறது வந்து ரிசர்வ் ஃபார் ஆல்ரவுண்டர் 8 அப்படி வச்சுக்கோங்க. சுந்தர் வந்து அதை சீல் பண்ணிட்டாரு. அதுல வந்து குல்தீப்க்கு இடம் கிடையாது. இப்போ இவங்க வச்சிருக்க டெம்ப்ளேட்ல குல்தீப் வரணும் அப்படின்னா சிராஜ் அண்ட் பும்ரா அந்த ஸ்பாட் 2 சீமர்ஸ். 3வது நீங்கள் இங்கிலாண்டில் வந்து சீமர் தான் ஆட போறீங்க. இந்தியாவில் ஆடும்போது தான் அந்த ஒரு ஸ்பாட் ஸ்பின்னருக்கு வரும். அதுவும் வந்து அக்சர் பட்டேலா குல்தீப்பான்னு வரும். இவங்க பேட்டிங் பார்க்குறாங்க, அக்சர்னு வந்துடும். இப்போ ரோஹித் சர்மாவோட ஸ்பாட்டை வந்து இவங்க அப்படியே இப்போ கேஎல் ராகுல் அங்கே வந்துட்டாரு, மூவ் பண்ணிட்டாரு. கேஎல் ராகுல் வந்து மேலே வந்துட்டாரு. ஜடேஜா ஒரு ஸ்பாட் மூவ் பண்ணி 6க்கு வந்துட்டாரு. அது ஒரு பியூட்டிஃபுல்லாக செட் ஆகுது. ஜடேஜாக்கு 516 ரன்ஸ் அடிச்சிருக்காரு நம்பர் 6ல். ஸோ அதையும் அவங்க டச் பண்ண போகிறது இல்லை.
இப்போ வந்து சாய் சுதர்ஷன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். இன்னும் ஒரு அந்த கோலியோட ஸ்பாட்டுக்கு வந்து கருண் நாயர் சாய் சுதர்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆடிட்டாங்க கருண் நாயர் அப்படிங்கிற ஸ்பாட்டில். ஸோ இந்தியாவில் விளையாடும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா கருண் நாயர் ஸ்பாட்டில் கூட அக்ஷர் பட்டேல் வரலாம், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஸ்பாட்டில். அப்படி பார்த்தா இந்த 11வது அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஸ்பாட்டில் நீங்கள் குல்தீப் ஆடினா 4 ஸ்பின்னர் வச்சு எக்கலாம் இந்தியாவில் விளையாடும்போது. அதில் வந்து உங்களுக்கு அக்ஷர் வந்து அந்த கருண் நாயர் ஸ்பாட்டில் ஆடுறதுனால உங்களுக்கு அந்த பேட்டிங்கும் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து அவங்க டெம்ப்ளேட்டாக இருக்கும் இந்தியன் கண்டிஷன்ஸில். ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் மேபி அவங்க இன்னும் மாற்றலாம். பட் இவங்க இதில் குல்தீப்பை ஃபிட்டின் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவோம் குல்தீப் ஆடிக்கலாம்னு. அவங்களோட ஃபிலாசபி, அவங்களுடைய டெம்ப்ளேட்டு, அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு குல்தீப்க்கு அதுல இடம் இல்ல. இஃப் ஹி ஹேஸ் டு ப்ளே சுந்தர் இல்லாட்டி ஜடேஜா தான் உட்காரணும். அதான் சொல்றேன், அவங்களோட மைண்ட் செட் வந்து நெகட்டிவா இருக்கு, பயங்கர டிஃபென்சிவ் மைண்ட் செட்டா தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அதான் சொன்னேன், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 8ல வந்து அஸ்வின் விளையாடுறது வந்து அஸ்வின் வந்து பவுலிங் வைஸ் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி வந்து வாஷிங்டன் சுந்தரோட கம்பேர் பண்ண முடியாது. வாஷிங்டன் சுந்தர் வந்து இப்போ 4 விக்கெட் எடுத்தாரு, அதெல்லாம் ஓகே. பிச்சில் ஒன்றும் இல்லைன்னா அஸ்வின் ஆஸ் அ டெஸ்ட் மேட்ச் பவுலர் பெட்டர் பவுலர். அவர் விளையாடுறது வேற. பட் ஜடேஜாவையும் வாஷிங்டன் சுந்தரியும் அதாவது பிச்சில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் போது அவங்க 2 பேரையும் விளையாடிட்டு இவங்க தான் எங்கள் ஸ்பின்னர்ஸ்ன்னு சொல்றது வந்து நாட் அக்செப்டபிள். ஓவர்சீஸ்லயே இவங்க தான் எங்க ஸ்பின்னர்னு ஓட்டிட்டாங்கன்னா இந்தியாவில் இன்னும் இதை வச்சு ஓட்ட போறாங்கன்னு தானே அர்த்தம். இல்ல நீ இந்தியாவில் போட போறாங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் இங்க வந்து தே ஷுட் ஹவ் கான் ஃபார் a ப்ராப்பர் ஸ்பின்னர்ன்றான். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பேட்டிங் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல, அவ்வளவுதான். நீ குத்துனா குத்துனா. ஆனா அதே மாதிரி வந்து இப்போ நீ குல்தீப் யாதவ்ல வந்து உன ஜடேஜா டிராப் பண்ணிருக்கணும், சுந்தர் டிராப் பண்ணிருக்கணும். பட் தே வர் தி க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்கோரிங் ரன்ஸ் இந்த சீரீஸ்ல. இப்போ ஜடேஜா வந்து நம்பர் 6 வெற்றி, இனிமே வந்து ஹீஸ் யுவர் நம்பர் 6 who can bowl. அவர் வந்து டிராப் பண்றதுக்கான பேச்சுக்கே இடம் இல்ல. சீரிஸ்க்கு முன்னாடி அப்படி இல்ல, ஆனா இப்ப சீரிஸ்க்கு அப்புறம் ஜடேஜா இஸ் யுவர் நம்பர் 6, டிராப் பண்றதுக்கு क्वेश्चनே கிடையாது இனிமே. இந்த சைக்கிளுக்கு இதான் டீம். குல்தீப் வந்து ஹோம்ல விளையாடுவார் சான்ஸ் கிடைச்சா. நீங்க வேற பாருங்க, கடைசியா சாய் சுதர்ஷன் உட்கார வச்சு வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3 விளையாட போறாரு. நம்பர் 7 அது இன்னும் நல்ல ஆப்ஷன். அது இன்னும் நல்லா நம்பர் 8 ஓபன் அப் பண்ணும். நம்பர் 8ல நிதிஷ் ரெட்டி இன்னும் வந்து பேட்டிங் இப்படிதான் போக போறாங்க. போய் குல்தீப் டொமஸ்டிக்ல போய் செஞ்சுரி போட்டாதான் உங்களுக்கு டீம்ல டிபெண்ட் போறாங்க பாருங்க. இல்ல குல்தீப் யாதவ் அதான் இப்போ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னருக்கு இப்போ எல்லா டீமும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னருக்கு இப்போ இடம் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான். இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் படி தான் பிளேயர்ஸ் எடுக்கிறோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நேத்தன் லயன் ஃபிட்டா இருந்தும் டிராப் பண்றாங்க ஆஸ்திரேலியால. ஆனா தே ஹேட் த ரிவார்ட்ஸ் ஃபார் தட். அதே மாதிரி வந்து திருப்பி நம்ம வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல தே ஃபீல் த கண்டிஷன்ஸ் சூட் மோர் will not probably help benefit a specialist spinnerன்றதுனால they went for the batsman all rounders தான் தோணுது. இங்கிலாந்து 4 மேட்ச் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் விளையாண்டாங்க. ஆமா ப்ரோ, பட் அவங்களுக்கு வேற பார்ட் டைம் ஸ்பின்னர் அந்த அளவுக்கு கூட யாரும் இல்ல. நம்மளோட ஆல்ரவுண்டர் நம்ம வந்து ஜடேஜா நல்லா பவுலிங் போடுவார், அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா பவுலிங் போடுவாரு. ப்ரூக்க சொல்ல முடியாது, ரூட்ட மட்டும் நல்லா பவுலிங் போடுவாரு. வேற யாரும் அவங்களுக்கு ஸ்பின்னர் இருக்கா? அவங்களுக்கு ரூட்ஸ் வந்து ஒரு ஸ்டாட்டும் சொல்றேன். இப்போ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் கால்ஸ் அதெல்லாம் ஓகே. இன்னொரு டிஃபைனிங் ஃபேக்டர் என்னன்னா இங்கிலாண்ட்ஸ் பேட்டிங் வித் டெய்ல். அதுதான் இவங்க ஆகாஷ்தீப் ஒரு இன்னிங்ஸ் அடிச்சது நமக்கு எவ்வளோ ஒரு பூஸ்டா இருந்துச்சோ, அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்துச்சோ. நான் சொல்றேன் இது வந்து பிரைடன் கார்ஸ் அவர் வந்து 164 ரன் அடிச்சிருக்காரு 6 இன்னிங்ஸ்ல. சாய் சுதர்ஷன் வந்து 6 இன்னிங்ஸ்ல 140 ரன் அடிச்சிருக்காரு. இதுதான் வந்து இது அவர் ஆவரேஜ் 27, இவர் ஆவரேஜ் 23. இது வந்து ஒரு டிஃபைனிங் ஃபேக்டர். கருண் நாயர் 200 ரன் அடிச்சிருக்காரு 8 இன்னிங்ஸ்ல. பிரைடன் கார்ஸ் 6 இன்னிங்ஸ்ல 164 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ திஸ் சம்ஸ் அப். இது வந்து ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல அது லாஸ்ட் மேட்ச் தவிர அது வரைக்கும் எல்லா மேட்ச்லயும் வந்து நம்ம டெய்ல் வந்து கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலையை மேல பாத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த லார்ட்ஸ் மேட்ச்ல வேணா கொஞ்சம் இந்த சிராஜ் வந்து ஜடேஜா ரொம்ப நேரம் சப்போர்ட் பண்ணார், அவ்வளவுதான். தவிர டெய்ல் வந்து கடைசி மேட்ச் வரைக்கும் பும்ராவும் ரொம்ப நேரம் இருந்தார், 50 பாலுக்கு மேல பிடிச்சாரு அந்த மேட்ச். ஸோ அதை வந்து தே குட் ஹவ் கண்டினியூட், அதாவது ப்ரீவியஸா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் மெயினா வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 400 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் டெய்ல் பரவாயில்ல 400 ரன்ஸ் தானே நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தே கைண்ட் ஆஃப் ஆஃப் வித் இட். ஸோ அதனால டெய்ல் பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. சிராஜ் வந்து 8 இன்னிங்ஸ்ல சிராஜ் வந்து 77 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. கஸ் அட்கின்சன் 2 இன்னிங்ஸ்ல வந்து 47 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுல இந்த சிராஜ் ஃபேஸ் பண்ண மொத்த பால் அந்த லாஸ்ட், அதாவது உயிரை கொடுத்து இது பண்ணோம்,
அப்படின்ற போது பண்ற இது நார்மலா இருக்கும் போது ஏன் பண்ண மாட்டாங்க? அந்த அது வந்து அப்பனா வந்து டெக்னிக்கலி நாட் பேட், ஜஸ்ட் மென்டலி வந்து தே ஜஸ்ட் நாட் பாதர்ட், அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு கடல்ல தள்ளி விட்டோம் அப்படின்னா தான் நீங்க பண்றீங்க, ஸ்விம்மிங் பூல்ல நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க, அதானே? 4 அடி ஸ்விமிங் பூல்னா நல்லா கேட்காது. இல்ல அதான் இப்ப ரியலைஸ் பண்ணிட்டாங்களே, they will start working. அதுவும் ஒரு எல்லா ஒரு லேர்னிங் பாயிண்ட் தானே. இப்போ இப்போ என்னது அது இருந்திருந்தா மேபி சீரீஸ் டைனமிக்ஸ் 2-2க்கு பதிலா 3-2 இல்ல 3-1 இருந்திருக்கலாம். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு லேர்னிங் தான். பட் எப்படி இதுக்கப்புறம் இது வந்து கத்துக்கிறாங்களா இல்லையா தான் நம்ம பார்க்கணுமே தவிர வெறும் பண்ண முடியாது. ஏன்னா எப்படினாலும் டெய்ல வந்து இப்போதைக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. அந்த 5 மேட்சுக்குள்ள உடனே தேத்தி கொண்டு வந்துருவாங்கன்னா அதுவும் கஷ்டம் தான். ஸோ போப்போ அடுத்த டெஸ்ட் சீரீஸ்க்குள்ள அவங்க எப்படி டெவலப் ஆறாங்கன்றத பொறுத்து நம்ம முடிவு பண்ணணும். ஆமா, இன்னொன்னு இது என்னன்னா, இவங்க ஸ்ட்ரைக் ரேட்ஸ் இப்போ வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரன்ஸ் வந்து ஜோ ரூட் வந்து கன்வென்ஷனல் ஆடி அவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு. நம்ம சொன்னோம் டாப் 4 இந்தியான்னு சொல்லிட்டு அதில் ஜோ ரூட் மட்டும் உள்ள வந்தாரு, ப்ரூக்கும் உள்ள வந்தார் கடைசியில். இதில் என்னன்னா, ஜோ ரூட் வந்து கன்வென்ஷனல் ஆடி இருக்காரு, 56 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு, 537 ரன்ஸ் அடிச்சது. ப்ரூக் அடிச்ச அந்த 481 வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 81. மட்டு கூட சொல்லிச்சு ஏன் வந்து கம்பீருக்கு அவர் அந்த அவார்டு கொடுத்தாருன்னு. இந்த டக்கெட் அடுத்த இங்கிலாண்டோட ஹை ஸ்கோரர் 462, அவர் ஸ்ட்ரைக் ரேட் 82. ஸோ இந்த டக்கெட்டும் ப்ரூக்கும் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 81, 82 ரேஞ்சில் இருக்கு. ஆனால் இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாரும் கன்வென்ஷனல். கில் வந்து 65 ஸ்ட்ரைக் ரேட்டு, ராகுல் வந்து 49, ஜடேஜா வந்து 55, பந்த் வந்து 77, ஸ்லைட்லி ஹை 77. அவர் மட்டும்தான். அது எல்லாரும் கன்வென்ஷனல் 60, 50, 40 இருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த அப்ரோச் வந்து எடுக்கிறாங்க. ப்ரூக்கும் சரி டக்கெட்டும் சரி கோயிங் ஃபார்வர்ட் அதை அவங்க பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ரூட் வந்து எப்பயும் போல கன்வென்ஷனலாக ஆடி ரன் அடிச்சார் 56 ஸ்ட்ரைக் ரேட்டில். அதை அவங்க அதிகமாக விளையாண்டனால தான் அந்த டெஸ்ட் மேட்சஸ்லாம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ரூட் ரன் அடிச்சப்பெல்லாம் தேவர் சக்ஸஸ்ஃபுல். இன்னொன்னு வந்து நம்ம டீம் சொல்றோம் டெய்ல் வந்து கடைசி மேட்ச் தான் அடாப்ட் பண்ணாங்கன்னா, பட் இவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த பேஸ் பால் அடிப்பாங்கன்னு சொன்னோம். பட் அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட்ல இருந்து டெஸ்ட் மேட்ச்னா இப்படிதான் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒழுங்கா ஆடினாங்க. அவங்க அடங்கிட்டாங்க. ப்ரூக் மட்டும்தான் வந்து பண்ட் மாதிரி ஹி ஹஸ் பீன் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுறது இது. அண்ட் ஹி ரிக்ரெட்ஸ் அந்த கடைசி ஷாட் அவுட் ஆனது, கடைசி மேட்ச்ல கடைசி இன்னிங்ஸ்ல அவுட் ஆனது வந்து ஹி ரிக்ரெட்ஸ் அந்த ஷாட் ஆடிடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அது ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியது, சொல்ல கான்சிக்வன்ஸும் எடுத்துக்க வேண்டியதுதான். ரிக்ரெட் பண்ணாலும் கீப் பிளேயிங், அதே மாதிரி தான் விளையாட போறாரு. அது ஒன்றும் மாற போறது இல்லை. அது இது வந்து நீ சொல்லு, இப்போ டெக்னிக்கலி டெஃபிஷியண்டா இருக்கிறதுனால எப்படி அவுட் ஆயிடுவோம்னு இப்படி விளையாடுறாங்களா, இல்ல இதுதான் நேச்சுரல் கேம்னு விளையாடுறாரு அவரு? நேச்சுரல் கேம் தான் விளையாடுறாங்க. சரி, நான் மறக்கிறதுக்குள்ள நீங்க டெஃபிஷியன்ட் ரிக்ரெட்னோட எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம டச் பண்ண போறோம். வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஃபுல்லா எங்களை சப்போர்ட் பண்றீங்க. இப்போ வந்து இதுல வந்து ஒரு லைவ் பண்ண போறோம். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே அதுல வந்து நான் உங்களோட டிராவல் பண்றோம் அப்படிங்கறனால உங்களையும் வந்து சேர்த்து உங்களோட நாங்க அந்த ஷோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ உங்களை யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய பேர் ஏற்கனவே எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து we would like to invite you for the show and talk with us. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, ஷோ முடியும் போது, இந்த எபிசோட் முடியும் போது முதலாளி ஒரு மெயில் ஐடி சொல்லுவார். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நாங்கள் வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸோட ஸ்பெஷல் லைவ் பண்ணும்போது உங்களையும் வந்து அதில் இன்வைட் பண்ணுறோம் டு பி a பார்ட் ஆஃப் அஸ். ஸோ அதுதான். ஸோ இப்போ போல அடுத்து சொல்ல வந்துங்க. அப்ரிஷியேட் பண்ணுறது நான் சிராஜ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சிராஜ் வந்து 23 விக்கெட்டு, அது மேட்ரு கிடையாது, எப்படி போட்டார் அவர் வந்து. இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி நான் சொன்னேன், அது வந்து கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 3 வருஷமா எந்த பிரேக்கும் எடுக்காமல், எந்த இன்ஜுரி ஆகாமல், என்சிஏக்கு போகாமல் எல்லா ஃபார்மேட்டும் விளையாடுறாரு. ஒர்க் ஹார்ஸ் தான் அவர். இன்ஜுரி ஆகாமல் எல்லா ஃபார்மேட்டும் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் வந்து 186 ஓவர் போட்டிருக்காரு, கிட்டத்தட்ட 1100 பாலுக்கு மேலே போட்டிருக்காரு. ரியலி கமெண்டபிள் ஜாப். ஸோ சொல்லுங்க. இப்போதைக்கு இந்தியன் டீம்லயே ஃபிட்டஸ்ட் அப்படின்னா அவர் தான். இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சி கடைசி வரைக்கும் போட்டது. 5th டெஸ்ட்ல கடைசி நாள் வந்து முடியறப்ப கொஞ்சம் தொங்கிட்டாரு. பட் அது ஆக்சுவலா வந்து இது வரைக்கும் 90 mph 145 km/h வந்து 2 பால் தான் போட்டிருக்காரு. செகண்ட் பால் வந்து அந்த லாஸ்ட் டே போட்டது, அந்த விக்கெட் எடுத்த பால். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு தரம் போட்டிருக்காரு. இவ்வளோ இந்த மனுஷன் இந்த 1000 பாலுக்கு மேல போட்டு கடைசி பாலும் இவ்வளவு ஸ்பீட்ல போட முடிஞ்சு அப்படின்னா ட்ரூலி டிசர்வ்ஸ் அப்ளாஸ் தான். அது ஹேட் ஒர்க் ஹார்டு, அந்த ஸ்பிரிட் அதை டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணும். அந்த ஹார்ட் பிலீஃப் அந்த மாதிரி ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. இன்னும் ஒருத்தர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னொருத்தர் இருக்காரு, பட் என்ன ஃபுல்லா ஆட முடியல, அதான் பிரச்சனை. சிராஜ் வந்து அவர் நிறைய விக்கெட் எடுத்த மேட்ச் எல்லாம் பும்ரா விளையாடாத மேட்சா இருக்கு.
ஏன் அது மேபி நியூ பால்ல ஃபர்ஸ்ட் நல்ல டைம்ல ஆப்ஷன் இது அவர் தான் பிரீமியர் பவுலர்ன்ற மைண்ட் செட்டா இல்ல அவங்க இருக்கிற இதுவா அவங்க தமிழ்நாட்டு இன்டர்வியூல மானத்தை நீங்க தான் காப்பாத்தணும் 10,000 அப்படின்னாதான் அவர் வந்து போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. இல்ல அவர் ரீசெண்ட் ஏதாவது சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஹில் பி காம்ப்ளிமெண்ட் டு பும்ரா தான் ஆன் ஃபீல்டு. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பும்ரா போடுறப்ப நீ வந்து அந்த சைட்ல வந்து நீ வந்து எதுவும் ட்ரை பண்ணாத, லைன் கண்ட்ரோல் பண்ணி போடு, அப்பதான் பும்ராக்கு வந்து எஃபெக்டிவ்ன்ற மாதிரி தான் தி கெட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதனாலதான் ஹி கீப்ஸ் ஹிம்செல்ஃப் டியூன் டவுன். அதனாலதான் வந்து பும்ரா ஆடுறப்ப சிராஜோட எஃபெக்டிவ்னஸ் அந்த அளவுக்கு இருக்குது இல்ல. அதே ஃப்ரீடம் இப்ப ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுங்க, 2 சீன் அட்டாக் பண்ணுங்க, ரன்ஸ் போனா பரவாயில்லன்னு விட்டா மேபி வுட் ஹவ் பீன் டிஃபரெண்ட். இல்ல அது உண்மைதான். நிறைய பேர் வந்து ஒரு பேர்ல முன்னாடிலாம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மெக்டெர்மட் மெக்ரா இருப்பாங்க. மெக்டெர்மட் இருக்கும்போது மெக்ரா வேற மாதிரி போடுவார். மெக்டெர்மட்டுக்கு அப்புறம் மெக்ரா வந்து பயங்கர அக்ரெசிவ் ஆயிட்டாரு. அது வரைக்கும் ஒரு செகண்ட் ஃபீல்ட் மாதிரி தான் இருப்பார் மெக்ரா. ஸோ அந்த ஒரு இது இருக்கும். அது மாதிரி டெண்டுல்கர் சேவாக் இறங்கும்போது சேவாக் அடியை போட்டார்னா டெண்டுல்கரே வந்து பேட் பால்ஸ் மட்டும் அடிச்சுட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. சில சமயம் 2 பேர் அடிப்பாங்க வேற விஷயம். பட் கங்குலி டெண்டுல்கர் இறங்கினா வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைனமிக்ஸ் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும். சேவாக் டெண்டுல்கர் இறங்கினா வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீ பவுலிங் டேண்டம் வந்து ஒரு பேரப் மேட்சப் அப்படிங்கிறது பவுலர்ஸ் 2 பேரும் இருக்கும்போது அது டைனமிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அது பட் தென் சிராஜ் ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். வித் ஆர் வித்வுட் பும்ரா என்னால் பண்ண முடியும், நான் பார்த்திபனா இருந்தேன் இத்தனை நாள், இப்போ நான் தாண்டா இல்லையோ அப்படின்ட்டாரு சிராஜ். அதான் பவுலிங் தான் நம்ம கொஞ்சம் இது பண்ணோம். ஏன்னா ஆகாஷ் தீபா வந்து நான் இது நல்லா போடுறாரு, நல்ல பவுலரு. ஃபிட்னஸ் வைஸ் ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் பிளே ஒரு 4 மேட்சஸ்லாம் கண்டினியூஸாக அவர் 4 டெஸ்ட் மேட்ச் வைஸ் சொல்கிறேன், கண்டினியூஸாக விளாடல இது வரைக்கும். எந்த ஆஸ்திரேலியாலையும் இன்ஜுரி ஆச்சு, டொமஸ்டிக் ஐபிஎல்லையும் பாதியில் இன்ஜுரி ஆச்சு, முன்னாடி ஆச்சு. ஸோ ஐ திங்க் அவரை நம்பி போக முடியாது. இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய சான்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அக்ஷ்தீப் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. அதுதான் கம்பீர் சொல்லிருக்காரு, we are going to build, we are not looking for a set of fast bowlers for a series, we are looking to build an army of fast bowler அப்படின்ட்டாரு. இந்த ஆர்மில இவங்கலாம் ஒரு ஆளுங்க. ஒரு கடைசியில 4 டோர்னமெண்ட்ல ஸ்குவாட்ல வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு மேட்ச்க்கு கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி டெவலப் பண்ண முடியும்? இல்ல மோஸ்ட்லி அவர் இதுல ஆடி இருக்கலாம், மான்செஸ்டர்ல ஆடி இருக்கலாம், கை அடிப்படாம. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல இருக்க மாதிரி போட்டோ இன்ஸ்டாகிராம்ல போட்டுருந்தாரு ஹர்ஷதீப். பாவம், அவர் மேட்ச் விளையாட விடாம இந்தியன் ரெஸ்டாரண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட வச்சிட்டீங்க. அவரு ஜெகதீசன் சாய் சுதர்சன் 3 பேரும் இருக்க மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல சரி, பட் சான்ஸ் கொடுக்கல இல்ல, அதுதான் டீம் செலெக்ஷனா இருக்காங்கல்ல. பட் அடுத்த சீரீஸ் தெரியும் இப்போ இதே டீமோட போறாங்களா இல்ல ஆல்டர் பண்றாங்களா அப்படின்னு தெரியும். பட் அடுத்த சீரீஸ்ல வந்து இந்தியால நடக்கிறதுல அஷ்தீப் ஸ்குவாட்ல இருப்பாரான்றது டவுட் தான். ஒன்னு வந்து கம்பேரிட்டிவ்லி ஒன்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் இந்த அமௌண்ட் ஆஃப் கிரிக்கெட் தே இஸ் வெரி ஹை. அதாவது ஒரு இருக்காங்களே 3 டீம் வச்சிருக்காங்களே விளையாடணும்னு நினைச்சாங்கன்னா. ஆமா, ஆனா அதே பிளே தான் நீங்க சொன்ன மாதிரி சிராஜ் இப்ப எல்லா ஃபார்மேட்டும் ஆடுறாரு. இவரு பிரசித் கிருஷ்ணா இப்ப என்ன ஓடிஐக்கு அது சாரி இப்பதான் வந்திருக்காரு, பட் திருப்பி பும்ரா எல்லா ஃபார்மேட்டும் ஆடுறாரு. மெயின் 2 பிளேயர்ஸ் வெளியே நம்ம வைரல் ஸ்டார் ஹர்ஷித் ராணா இருக்காரு. இல்ல அதான் சொல்றேன். சோ ஒன்னு வந்து என்சிஏ வந்து ஒன்னு ஃபோக்கஸ் பண்றது வந்து பிளேயர் ஃபிட்னஸும் ஃபோக்கஸ் பண்ணும், அவங்களோட இதுவும் இம்ப்ரூவ் பண்ணவும் ஃபோக்கஸ் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பார்க்காம ப்ரிவென்ஷனும் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் இந்தியன் டீமுடைய உங்களுடைய இதுவா. வேற என்னென்ன இந்தியன் டீம்ல பாக்குறீங்க? எஃபெக்டிவ்லி கோலி, ரோஹித் சர்மா அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, ஒரு நல்ல பேட்டிங் கோர் கிடைச்சிருச்சு. இந்த 4 இன்னொன்னு வந்து 4 பேர் நான் சொல்றேன்டா, இந்த 4 பேர் will take them forward. கேஎல் ராகுல், கில், ஜெய்ஸ்வால், ரிஷப் பந்த், இந்த 4 பேர் வந்து will take இந்தியன் டீம் ஃபார்வர்ட் இந்த கம்மிங் இயர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன நீங்க நினைக்கிறீங்க கோர் பேட்டிங் பொறுத்த வரைக்கும்? அந்த லாஸ்டான இன்னொரு இது வந்து மெயினா நம்பர் 3 பேட்ஸ்மேன் வந்து நம்ம ரொம்ப ஒரு மேட்ச் கூட நம்பர் 3 வந்து செஞ்சுரி போல ஏறும். செஞ்சுரி கூட ஐ திங்க் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 60 ஒரு மேட்ச் சாய் சுதன் அடிச்சாரு. இந்த கருணாயர் ஒரு 50 அடிச்சாரு. அது 50 வந்து ஐ திங்க் நம்பர் 6 பொசிஷன்ல தான் அடிச்சாரோ. 5 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ் கூட, ஒரு இன்னிங்ஸை தவிர 9 இன்னிங்ஸும் வந்து இப்போ நம்பர் 3 வந்து முக்கியமான பொசிஷனு. அது வந்து எஃபெக்டிவா இல்லாதது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். அது நம்பர் 3ல 250 ஆகாஷ் தீப் ஒன்று போட்டாரு. அது நீ சொல்ற வேலிட் பாயிண்ட் தான். நம்ம பாயிண்ட் வர வெயிட் பண்ற மாதிரி அவங்களும் நம்பர் 3க்காக வெயிட் பண்றாங்க. ஐ திங்க் they will keep experimenting till they find someone. சோ இங்கிலாண்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த சீரீஸ்ல? அடுத்து அவங்களுக்கு ஆஷஸ் வேற வருது, அடி வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே பண்ணாங்கன்னா.
இங்கிலாந்து வந்து கிராலி மேல ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 இன்னிங்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடினாரு அந்த லாஸ்ட் மேட்ச். அது பட் ஸ்டில் அது வந்து ஸ்டாப் கேப்பா லைக் என்ன சொல்றது, லிவிங்ஸ்டன் இருப்பார்ல 10 இன்னிங்ஸ்க்கு ஒரு தடவை அடிச்சுட்டு ஸ்குவாட்ல இருக்கிற மாதிரி. இப்போ கடைசி ஒரு மேட்ச் ரெண்டு இன்னிங்ஸ் விளையாடிட்டு திரும்ப அடுத்த இது ஃபுல்லா அவங்க இன்னும் லீவே கொடுப்பாங்களா இல்ல ஆஷஸ்ல வந்து புதுசா மாத்துவாங்களா அப்படின்றது தான் இது. இன்னொரு இது வந்து போப் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே அடிக்கல அதுக்கப்புறம். பட் என்னதான் இருந்தாலும் அவர் கேப்டன்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த 2 பொசிஷன் தவிர ஆல்மோஸ்ட் மற்றதெல்லாம் ஓகே தான். பவுலர்ஸும் ஐ திங்க் ஆஷஸ்ல தே ஹேவ் டு கீப் ரொட்டேட்டிங். ஆர்ச்சர் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாரு, கஸ் ஹாட்கின்சன் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாரு. இப்போ ஓக்ஸ் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ உட்டும் வந்துருவாரு. ஸோ அந்த 3 பேரை வச்சு தான் விளையாடுவாங்க மோஸ்ட்லி. பட் அது ஆனா 3 பேருமே ஃபுல்லா மேட்சஸ் விளையாட முடியுமா அப்படின்ற டவுட் தான். அண்ட் ஸ்டோக்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பவுல் அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அட்லீஸ்ட் பவுலிங் போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். வெறும் பேட்ஸ்மேன் விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். ஃபிட்னஸ் வைஸ் அது நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியல. அவர் முதல்ல ஆஷஸ் வரைக்கும் ஃபிட்டா இருப்பாரா, ஃபிட் ஆகிட்டு விளையாடுவாரான்னு தெரியல. அந்த டேர் இருக்கு தவிர ரீஹேப் பத்தி நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ க்ளோசர் டு டோர்னமெண்ட் தெரியும். ஆனா நீ சொன்ன மாதிரி கிராலி வந்து ஆனா ஸ்டோக்ஸ் விட மாட்டார். கிராலியை டிராப் பண்றதுக்கு ஒத்துக்குவாரா அப்படின்னு தெரியல. யூஸ்வலி அவர் ஒரு டீம் ஒரு பிளேயர் செட் பண்ணிட்டாரு. கிராலியும் சரி ஓக்ஸும் சரி இங்கிலாந்தோட செல்ல பிள்ளைகள். ஆமா, ஓக்ஸ் வந்து அடிபட்டுச்சு ஒரு வழியா. பட் கிராலி எல்லாம் மிகப்பெரிய செல்ல பிள்ளை. ஒரு வழியா அடிபட்டுச்சு. ஒத்துக்குவாரு. அவர் டீம் சேஞ்ச் பண்ண விட மாட்டார். அவர் ரொம்ப பெருமையா சொல்றத பார்த்தா இது லைக் சென்ட் ஆஃப் மாதிரி பெருமையா சொல்றாங்க எல்லாரும். இன்ஜுரியோட வந்து ஆமா, அது மோஸ்ட்லி அப்படிதான் சொல்றாங்க. அவர் இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் கேம் இந்த இங்கிலாந்து ஷர்ட் தான் டிசைட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பரவாயில்ல பேட்டிங்னாலும் வரவாலும் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் சி ஜாக் கிராலி டங்கெட் வில் கண்டினியூ. 1 down வந்து போப்பா பெத்தலான்னு அந்த கன்டென்ஷன் இருக்கு. இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெத்தல் கடைசி மேட்ச் தான் ஆடினாரு, அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஆட விட்டுருக்கலாம், மேபி இட் ஹவ் டன் பெட்டர் இந்த லாஸ்ட் மேட்ச்ன்ற பேச்சு வந்துட்டு இருக்கு. ரூட் கன்டினியூ பண்ணுவாரு. இன்னொன்னு வந்து ப்ரூக் வந்து வைஸ் கேப்டன் ஆக்கலாம் போப்புக்கு பதிலா. ஏன்னா ஒயிட் பால் கேப்டனா இருக்காரு. பிளஸ் அவர் வைஸ் கேப்டன் ஆக்கியிருந்தா தட் வுட் பீ பெட்டர் டிசிஷன் தன் மேக்கிங் போப் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆக்கிக்கலாம்னு. ஸோ அது ஒரு கால் இருக்கு. அதுக்கப்புறம் போப் டிராப் பண்றதுக்கு யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஆமா ஆமா, தேர் திங்கிங் அபவுட் இட். பட் மெக்கலம் ஸ்டோக்ஸ் சொன்னல, அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னொன்னு வந்து பவுலர்ஸ் நீ சொன்ன மாதிரி வந்து திருப்பி கார்ஸ் வருவாரு, ஓவர்டன் பேக்கப்பா இருப்பாரு. இதே செட்டு தான் ஆகுது. சாம் கரன் வந்து 100ல ஆக்சுவலா நல்லா போடுறாரு. புதுசா ஏதோ ஸ்லோ பால், சூப்பர் ஸ்லோ பால் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காராம். அந்த மாதிரி கீப்பர் அந்த மாதிரி சூப்பர் ஸ்லோ பால் எல்லாம் போட்டு பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காராம். சோ சாம் கரன் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது. இல்லாட்டி எனக்கு டாலான பிளேயர்ஸ் தான் வேணும் அப்படின்னா அதே இது ஸ்பின்னருக்கு வந்து பஷீரை கூட்டு போயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த 1/3 ஓவர் போடுறதுக்கு ஒரு பவுலர் வேணும். சோ அதுக்கு பஷீர் கூட்டு போயிருவாங்க. ஆக்சுவலா ரெஹான் அஹமத் ஓகே, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஹி வில் டு பெட்டர் தான். ரெஹான் அஹமத் கூட நல்ல பிளேயர் விட்டு அதான் நான் சொல்ல வந்தேன். ரொம்ப நல்ல பிளேயர். அவங்க சூனர் ஆர் லேட்டர் யூஸ் பண்ணி தான் ஆவாங்க. அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பேட்டிங்கும் ஏதோ செஞ்சுரிலாம் பேட்டிங் பண்ணுவாங்க, நல்ல ஃபீல்டர். ஆனா வந்து அவங்க ஹில் பிரிங் இன். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு இந்த சீரீஸை பற்றி நம்ம பேசிட்டோம். தேவையான அளவுக்கு இந்தியன் டீம் இங்கிலாந்து டீம் 2 பற்றியும் பேசிட்டோம். திருப்பி வந்து இப்போ அடுத்து நான் சொன்ன மாதிரி வெற்றிகரமாக எங்களை வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்களுடைய தயவால் நாங்கள் 5000 வந்துட்டோம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இப்போ வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அண்ட் நம்ம வழக்கமான லைவ் முன்னாடிலாம் லைவ் பண்ணிட்டு இருந்தோம் ஐபிஎல் டைமில். ஸோ அந்த லைவ் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைவ்ல வர்றதுக்கு இப்போ முதலாளி உங்களுக்கு ஒரு இது சொல்லுவார், அதை பற்றி நம்ம பேசுவோம். அது தவிர நம்மளுடைய எல்லா நாக் அவுட் வழக்கம் போல் போட்டுகிட்டே இருப்போம். வேறு என்னென்ன நாக் அவுட் போடணும்னு சொல்லுங்கள், வந்துடுறோம். இந்த லாக்கூல் வந்து நாக் அவுட்டுக்கு மட்டும் வர்றாரு, இதுக்கெலாம் ஏன் வரமாட்டேங்கிறாரு, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ முதலாளி வந்து இப்போ என் சைட்லேருந்து இவ்வளோ தான். முதலாளி வந்து என்ன மெயில் ஐடிக்கு நம்மளோட லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற வியூவர்ஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. நாங்க வந்து மெயில் ஐடி வந்து artesquad@gmail.com கீழே நாங்க கமெண்ட்ல பின் பண்ணிடுறோம். ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ் த்ரூ தட் இமெயில் அண்ட் we will get back to you with that. So thank you for following us and making us growth and accompanying our journey. We will sign off with this. Bye. Artesquad.